திருப்பூரில் கல்லூரி மாணவர்களிடம் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழிப்பறி செய்யப்பட்ட செல்போன் மீட்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் திருப்பூரில் தங்கி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அகாடமியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் பிரவீன்குமார் கடந்த 5ஆம் தேதி தனது நண்பர்களான நவீன்குமார், அபிநந்த், கீர்த்திவாசன் ஆகியோருடன் இரவு தேநீர் அருந்துவிட்டு திருப்பூர் ஈஸ்வரன் கோவில் அருகே 4 பேரும் நடந்து வந்து கொண்டிருந்தபோது அவ்வழியாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த பிரவீன்குமார் மற்றும் அவர்களது நண்பர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பிரவீன்குமார் கையில் இருந்த விலை உயர்ந்த செல்போனை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து பிரவீன்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்திருந்தனர். புகாரின் அடிப்படையில் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த அஜ்மீர், திருப்பூர் கள்ளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் பாண்டி ஆகிய இருவரையும் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போனை மீட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.